ஒரு மேஜிக்கல் வில்லேஜில் ஒரு சின்ன லேண்டன் இருந்துச்சு. அது எப்போவும் லைட் கொடுக்க பயப்படும். என் லைட் ரொம்ப வீக், பெரிய லேம்ப்ஸ் மாதிரி நான் இல்லை அப்படின்னு நினச்சி டெய்லி ஃபீல் பண்ணும். ஒரு நாள் வில்லேஜில் ஹெவி ஃபாக் வந்துடுச்சு. மக்கள் எல்லாரும் அந்த ஃபாகில் எதுவும் தெரியாமல் எங்கேயும் போக முடியாமல் இருந்தாங்க. பெரிய லைட்ஸ் எல்லாம் ஃபாகில் ஆல்மோஸ்ட் தெரியவே இல்லை. அப்போது ஒரு சின்ன பையன் வழி தெரியாமல் அழுதுட்டு இருந்தான். அந்த பையனை லேண்டன் கவனிச்சுட்டு இருந்தது. அந்த லேண்டன் பயந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு லைட் கொடுக்குறேன்னு தன்னோட சின்ன ஒளியை கொடுக்க ஆரம்பிச்சது. அது பெரிய வெளிச்சம் இல்லை, ஆனால் அந்த சின்ன ஒளி போதும். பையன் வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆனான். மறுநாள் வில்லேஜ் லீடர் இருட்டை ஜெயிக்கிறதுக்கு பெரிய வெளிச்சம் தேவையில்லை, சரியான நேரத்தில் எரியிற சின்ன ஒளியே போதும்னு சொன்னாங்க. அந்த நாள் தான் லேண்டன் ஒன்று புரிஞ்சுக்கிச்சு. நான் பெருசாக இருக்கணும்னு இல்லை, யாரோட லைஃப்லேயாவது ஒரு நம்பிக்கையாக இருந்தால் போதும். உங்களை வேற யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட சின்ன டேலண்ட்க்கு கூட சரியான நேரத்தில் ஒருத்தரோட லைஃப் மாற்றுற சக்தி இருக்குது. ஒரு அழகான மேஜிக்கல் ஃபாரஸ்டில் கிறிஸ்டல்னு ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பறந்துச்சு. ஆனால் மற்ற பட்டர்ஃப்ளைங்க மாதிரி கலர்ஃபுல் விங்ஸ் இல்லை. அதோட விங்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. டெய்லி கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறத பார்த்து நான் மட்டும் ஏன் இப்படின்னு சோகமாக எழுதுச்சு. ஒரு நாள் ரெயின்போ ஃபேரி வந்து சிரிச்சிட்டே சொன்னாங்க, உன் விங்ஸுக்கு கலர் இல்லைன்னு யார் சொன்னா? அப்படி சொல்லிட்டு ஃபேரி ஒரு மேஜிக்கல் ரெயின்போ லைட்டை கிறிஸ்டல் மேலே அனுப்புனாங்க. அடுத்த நிமிஷம் கிறிஸ்டலோட டிரான்ஸ்பரண்ட் விங்ஸ் ரெயின்போவோட எல்லா கலர்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா பட்டர்ஃப்ளைஸும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது ரெயின்போ ஃபேரி சொன்னாங்க, நீ மற்றவங்க மாதிரி இல்லை, அதுதான் உன் பெரிய அழகு. உங்களோட யூனிக்னஸ் தான் உங்களோட கிரேட்டஸ்ட் பியூட்டி. கம்பேர் பண்ணாமல் உங்களை நீங்களே அட்மையர் பண்ணுங்க. ஒரு பெரிய வானத்தில் க்ளவுடின்னு ஒரு சின்ன மேகம் இருந்துச்சு. எல்லா பெரிய மேகங்களும் ஹெவி ரெயின் கொடுத்தாங்க. ஆனால் க்ளவுடிக்கு சில தூறல் மழை தான் கொடுக்க முடிஞ்சுது. அதனால் க்ளவுடி சோகமாக சொல்லிச்சு, நான் வீக், யாருக்கும் நான் யூஸ் இல்லைன்னு. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரொம்ப வெயில். அப்போ ஒரு சின்ன குருவி ரொம்ப தாகமாக பறக்க முடியாமல் கீழே விழ போகிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த க்ளவுடி தன்னால் முடிஞ்ச கொஞ்சம் தூறல் மழையை கொடுத்துச்சு. அந்த சில மழை துளிகள் ஒரு இலையில சேர்ந்து சின்ன தண்ணீர் குளம் ஆயிடுச்சு. குருவி அந்த தண்ணீரை குடிச்சு சந்தோஷமா மறுபடி வானத்துல பறந்துச்சு. அதை பார்த்த பெரிய மேகங்கள் எல்லாமே சிரிச்சாங்க. அப்போ ஒரு வயசான மேகம் சொல்லுச்சு, பெரிய மேகம்தான் உலகத்தை மாத்தும்னு இல்லை, சில துளிகளும் ஒரு உயிரை காப்பாத்தும். க்ளவுடிக்கு அப்போதான் ஒன்று புரிஞ்சுது, பெருசா செய்யறதை விட மனசுக்கு பிடிச்ச சிறு உதவியே பெருசு. உங்களால முடிஞ்ச சிறு உதவி கூட யாராவது ஒருத்தரோட தேவையா இருக்கலாம். ஒரு அழகான கிஃப்ட் ஷாப்பில் நிறைய கலர்ஃபுல் கிஃப்ட் பாக்ஸஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு சிம்பிள் ப்ரௌன் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் ஒரு கார்னரில் அமைதியாக இருந்துச்சு. டெய்லி கஸ்டமர்ஸ் வந்து கிளிட்டரி கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வாங்கிட்டு போவாங்க. அந்த சிம்பிள் பாக்ஸ் சோகமாக நினச்சிது, நான் அழகாக இல்லை, அதனால் யாருமே என்னை சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படியே நாட்கள் கடந்துடுச்சு. ஒரு நாள் ஈஷான்னு ஒரு சின்ன பொண்ணு ஷாப்க்கு வந்தா. அவளால் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்லாம் வாங்க முடியல. அவளோட பாக்கெட்டில் கொஞ்சம் மணி தான் இருந்தது. அவள் அந்த சிம்பிள் பாக்ஸை பார்த்து சிரிச்சிட்டு, இது போதும், இதில் நான் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் வைப்பேன்னு சொன்னான். வீட்டுக்கு போய் அவள் 20 சின்ன பேப்பர் நோட்ஸ் எழுதினா. பாட்டி, நீங்கள் தான் என் ஹீரோ, உங்களோட சிரிப்பு தான் எனக்கு பிடிச்ச கிஃப்ட், தேங்க்யூ என்னை டெய்லி லவ் பண்ணதுக்கு. இப்படி நிறைய அன்பான வார்த்தைகள் எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே வச்சா. பர்த்டே நாள் வந்துச்சு. பாட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க. அதில் கோல்டு இல்லை, மணி இல்லை. ஆனால் ஒவ்வொரு நோட்டை படிக்கும்போதும் அவங்க கண்ணில் சந்தோஷ கண்ணீர் தான் வந்துச்சு. பாட்டி இஷாவை ஹக் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த பாக்ஸில் இருக்கிறது பேப்பர் இல்லைம்மா, உன் அன்பு. அப்போது அந்த சிம்பிள் கிஃப்ட் பாக்ஸ் புரிஞ்சுக்கிச்சு, வெளியில் சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது தான் உண்மையான வேல்யூ. ஒரு பொருளோட மதிப்பு அதோட வெளிப்புற தோற்றத்தில் இல்லை, அது உள்ளே இருக்கிற அன்பில் இருக்குது.